வேலு செல்விக்கிட்ட கேட்குறாரு, "என்னாச்சு உனக்கு? நீ ஒரு மாரி பதட்டமா இருந்த நான் பார்த்தேன். சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே செல்வி உண்மைய சொல்ல வரா மாதிரி வராங்க. அதுக்குள்ள தேனி யோசிக்கிறாங்க, "ஐயோ! உண்மைய சொல்லிடக்கூடாது. மாமாவ மாட்டி விட்டுறக்கூடாது. பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. எப்படி இத தடுத்து நிறுத்தறது? "என்ன செல்வி ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு வேலு கேட்குறாரு. "இங்க பாரும்மா, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ வந்து எங்க வீட்டு பொண்ணு. என்ன ஆச்சு சொல்லு. மறைக்காம சொல்லு" அப்படின்னு வேலு கேட்குறாரு. சக்தி அமைதியா இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேனு எப்படியாவது வந்து அவர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, "இங்க பாரு செல்வி, எனக்கு மாமா தான் எனக்கு எல்லாமே தெரியுமா? மாமா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மயக்கடிச்சு கீழ விழுறாங்க. "ஐயோ! என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லாருமே போயிட்டு தேனை அப்படியே தூக்குறாங்க. "இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா சாதாரண மயக்கம் தான். மாமா நீங்க தான் என்ன பார்த்துக்கணும். வாங்க மாமா, என்ன கூட்டிட்டு போய் உள்ள விடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்றாங்க. "எனக்கு மாமா தான் எப்பவுமே எல்லாமே" அப்படின்னு சொல்றாங்க. "எதுவுமே சொல்லிடாத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண காட்டுறாங்க தேனு. அப்படியே செல்வி பார்க்குறாங்க. அங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போறாரு அவரு. கூட்டிட்டு போனோனே வீட்ல உள்ள பயங்கரமா திட்டுறாங்க. "நீங்க எதுக்கு மாமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்க பண்ற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு செல்வி தான் வேணும். அதனால தான் நீங்க என்ன ரூம்ல வச்சு பூட்டுனீங்க. எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் மாமா இப்படி எனக்கு துரோகம் பண்றீங்க? சின்ன பொண்ணு மாமா அவ. அவகிட்ட போய் அப்படி நடந்துப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தேனு பயங்கரமா திட்டுறாங்க. "என்ன என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? உனக்கு என்னன்னு கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவமா கேட்குறாரு. "சொல்லு செல்வி என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வேலை கேட்குறாரு. "இல்ல மாமா ஒன்றும் இல்ல. ரூமில் பல்லி இருந்துச்சு. அதனால தான் நான் பயந்துட்டேன்." "ஓ பல்லியா? சரி சரி. வேற ஒன்றும் இல்லைல்ல?" அப்படின்னு கேட்குறாரு. "ஒன்றும் இல்லை மாமா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. "பாட்டி நான் உங்கள் ரூமில் வந்து படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? வா வா. என் ரூமில் பல்லி பூரா எல்லாம் நிறைய இருக்குது, வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சும்மா தான் சொன்னேன் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம்குள்ளே வேலு போகிறாரு. பின்னாடியே சக்தி போகிறாங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "இங்கே பாரு வேலு, நீ ஏதோ கோயிலுக்கு வந்தா மாதிரி எனக்கு தோணுது. நான் அங்கே பரிகாரம் பண்ணும்போது உன்னோட பார்வையில் நான் இருந்தா மாதிரி எனக்கு தோணுது. நீ கோயிலுக்கு வந்தியா என்ன?" அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. "நான் எதுக்கு வரப்போகிறேன்? நான்லாம் கோயிலுக்குலாம் வரல" அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு. "இல்லை கோயிலுக்கு நீங்கள் வரலன்றீங்க. ஆனால் நெத்தியில் விபூதி இருக்குது" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் விபூதி இருந்தா கோயிலுக்கு மட்டும் தான் போகணுமா? பாட்டிலாம் வச்சு விட மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழிக்கிறாரு கோவமா. "இங்க பாரு என் நெத்தியில இல்ல போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கர கோவமா சொல்றாரு. அதுக்கு சக்தி சொல்றாங்க, "ஆமா பாட்டி வச்சதுன்னா நீங்க இவ்வளோ கோவமா அழிக்க மாட்டீங்களே. அப்போ நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. அப்படியே கைய புடிச்சு அடம் புடிச்சு அப்படியே விபூதிய வச்சு விடுறாங்க. "விடு விடு விடு" அப்படின்னு வேலு சொல்றாரு. விபூதிய வச்சவொன்னே சொல்றாங்க, "இங்க பாருங்க, உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. நான் கோயில்ல பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பா நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். சரியா? என் மேல இருக்க கோவம் உங்களுக்கு கண்டிப்பா குறைஞ்சிரும். உங்களோட கோவம் குறையணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நான் அத பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க. "என்ன பண்ணணும்? நான் செத்து போகணுமா? கண்டிப்பா நான் சாகுறேன். அதுக்கு அதுக்கு எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேலு போறாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. வீட்ல வராரு சேரன். வந்து நல்லா சந்தோஷமா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு முடியாத. அப்ப அவங்க அம்மா வராங்க. "என்னடா இப்போ தான் வந்தியா வேலையிலேருந்து?" "ஆமாம்மா இப்போ தாம்மா வந்தேன்." ஒரு கப் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. "என்னம்மா நான் வரது உனக்கு எப்படிம்மா தெரியும்? அதுக்குள்ளே காஃபிலாம் போட்டு வச்சிருக்க" அப்படின்னு சொல்கிறாரு. "குடிடா." "ஆமாம் உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு? செல்லம்மா ஏதோ பேர் வச்சிருக்க போல, கண்மணியா?" அப்படின்னு சொன்னோடனே சேரன் அப்படி பார்க்குறாரு. "என்னம்மா இப்படி பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டாரு. "ஆமாம் உன் பொண்டாட்டி மேலே காத்துட்ருக்கா உனக்காக, உனக்கு சொக்குப்படி போடணுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சேரன் சொல்கிறாரு, "அம்மா நீ எனக்கு தானம்மா அம்மா, நீ ஏம்மா எப்போ பார்த்தாலும் அந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவள் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே சேரன் போகிறாரு. போனோடனே மாடல் ட்ரெஸ்லாம் சூப்பராக போட்டுன்னு ஹீல்ஸ்லாம் போட்டு நடந்து வராங்க. அதை அப்படியே சேரன் பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. செருப்பு தடிக்க அப்படியே சேரன் மாதிரியே விழறாங்க.